முதல் முறையாக ஒரு கேபிட்டல் போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இது 100 நாள் 100 வார்த்தைகளின் 24வது நாள். 100 நாளில் 100 ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை கேபிட்டல். இந்த கேபிட்டல் அப்படின்றத ஒரு ஃபினான்ஷியல் அசட்னு சொல்கிறோம். இது வந்து கேஷாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், ஒரு மிஷினரியாக இருக்கலாம். அது எல்லாமே நம்மளுடைய பிஸ்னஸுக்கு பயன்பட்டு அது மூலமா நம்ம ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறோம்னா அது கேபிட்டல் ஆகுது. இந்த கேபிட்டல் தான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் அதை நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே முதல்ல போடுற கேபிட்டலை அதை நம்ம பிஸ்னஸ்க்கே பயன்படுத்துகிற மாதிரி அதை செலவு பண்ணணும். ஒவ்வொரு டைம் லாபம் வரும்போது அந்த பணத்தை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வந்துக்கூடாது. அதை மறுபடியும் பிஸ்னஸ்லேயே ரீஇன்வெஸ்ட் பண்ணி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறக்கோ, நம்ம கடனை கட்டுறக்கோ, இல்லை புதுசாக ஒரு மிஷினரி வாங்குறக்கோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி நம்ம பிஸ்னஸ்க்குள்ளேயே அந்த பணத்தை வச்சோம்னா லாங் டேர்மில் வந்து நம்ம கேபிட்டல் அதிகமாக பில்ட் ஆகிட்டே போகும். இந்த கேபிட்டல் பெருகிறதுக்கு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. நம்ம தானே பிஸ்னஸ் ஓனர், நம்ம அந்த பணத்தை வெளியில் எடுத்துக்கலாம், நம்ம மறுபடியும் உள்ளே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிஸ்னஸ் இருந்து மட்டும் பணத்தை வெளியில் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அதுக்குள்ளே வச்சிருந்தீங்கன்னா தான் அந்த பிஸ்னஸ் பெரும். நாளைக்கு இன்னொரு ஃபைனான்ஸ் வார்த்தைகளோட உங்களை சந்திக்கிறேன். நான் வசீகரன். இது ஃபைனான்ஸ் காரன்.